என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ சீமான் ஒரு மானங்கெட்ட கூவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் அது கூவி இருக்குது வாங்கின காசுக்கு. அது மாதம் மாதம் பேமெண்ட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த பேமெண்ட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாகவும் வாங்கின காசுக்கு கூவி இருக்காங்க ஒய்யான்ற மாதிரி தான் இது. புரியுதா? அவங்க கொடுக்குற பிஜேபிக்காரன் கொடுக்குற காசுக்கு அங்கங்கே கூவுறது தான் வேலை. வாரத்துக்கு ஒரு அசைன்மெண்ட்டு. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட போய் பேசினது, பாரதியாரை பற்றி பேசுகிறது, இதை பற்றி பேசுகிறது, எச்சப்பொழ பிழைக்கிறது தான் அவனோட வேலை. நீ யார் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? உனக்கு நீ ஒரு கட்சி நடத்துவ, நீ வந்து தமிழை ஆளலாம், எவனும் பேளக்கூடாதுன்னுவ. அப்புறம் என்ன மயிருக்கு அங்கே போகிற? எதுக்கு அடுத்த மண்ணுக்கு போகிற நீ? அதுக்கு ஒருத்தன் போவான் பிரச்சாரம் பண்ணுவான், அவனை சும்மா விட்டுட்ருப்பானா? தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் இழிச்சவாயனா? அடித்து காலை வெட்டுவேன்னு சொன்னதோட போனால் வெட்டுவாங்க. போக சொல்லுங்கள், அண்ணாமலையை பார்ப்போம். போவன்றாரு. மான வெக்கம் ரோசம் இருந்தால் அண்ணாமலையை திருப்பி போய் அங்கே நிற்க சொன்னீங்கன்னா நம்ம தமிழை நான் ஏற்றுக்கலாம். இந்த கமநாட்டி போய் என்ன தமிழெல்லாம் ஆளணுன்ற ரைட்டு, ஓகே. அங்கே போய் எதுக்கு நீ பிரச்சாரம் பண்ண பிஜேபிக்காரனுக்கு? அப்போ தமிழன் போய் அங்கே ஆளலாம், இப்போ இங்கே வந்து ஆளுனா அவன் நீ கட்சி நடத்துவியா? நீ தமிழ்ச்செல்வன் போய் பிரச்சாரம் பண்ணப்போ இப்போ என்னத்துக்கு பண்ண? நீ பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்க, கேட்டால் தமிழன்ற. பிஜேபிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுற, கேட்டால் தமிழன்ற. பிஜேபி கூட்டத்தில் பங்கேற்று கேட்டால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனை தமிழன்ற. நீ வாங்கி திங்கிறதுக்கு ஒரு இது இல்லையா? வாங்கி திங்கிறதுனால ஒரு நியாயம் வேணும்ல. என்ன முதல்ல தமிழன்ட்ட பிச்சை எடுத்தால் ரைட்டு, ஓகே, அதை ஏற்றுக்கலாம். சரி, அவன் அரும்பாடுபட்டு உனக்கு உண்டியலில் காசை போட்டு அனுப்புனா ரைட்டு, தமிழன் காசை வாங்கி தின்னேன். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். அண்ணாமலை அவர்களை மும்பைக்கு வந்தால் அவர் காலை வெட்டுவோம் சொல்லி தாக்கரே பிரதர்ஸ் மும்பை மாநகராட்சியோட அந்த தேர்தல் பரப்புரையின் போது சொன்னாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதற்கு பிறகு நிறைய அதற்குரிய பேசுபொருள்லாம் இருந்துச்சு. நேற்று திடீர்னு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. அண்ணாமலைக்கும் நமக்கும் கருத்து முரண்பாடு, அரசியல் முரண்பாடுகள்லாம் இருக்கலாம். அவர் ஒரு வேறு கொள்கை, நம்ம வேறு கொள்கையெல்லாம் இருக்கலாம். ஆனால் அவரை அப்படின்னு யார் சொன்னா? ரெண்டு பேரும் வேறு கொள்கைன்னு அப்படின்னு அவரு சொல்லியிருக்காரு சார். அவரோட அறிக்கையில் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கலாம், ஆனால் அதுக்காக ஒரு காலை வெட்டுவேன்னு சொல்கிறதெல்லாம் நியாயம் கிடையாது. மும்பையில் அவங்களுடைய இதில் பரப்புரையில் அவங்க என்ன வேணாலும் பேசலாம், மராட்டியத்துக்கு தான் முக்கியம், ஹிந்திக்கு முக்கியத்துவம் கிடையாதெல்லாம் சரியான வாதம் தான். ஆனால் அதுக்காக அண்ணாமலையை காலை வெட்டுவேன்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. இதே மாதிரி தான் ஆந்திராவில் செம்மரம் கடத்தும் போது 20 பேர் கொல்லப்பட்டதுக்கும் எந்த கேள்வியும் இல்லை. நடுக்கடலில் மீனவர்கள் சுடப்படும் போது எந்த கேள்வியும் கேட்கறதில்ல. இப்படியே இருந்ததுன்னா எப்படி அப்படின்னு ஒரு அறிக்கையை அண்ணன் கொடுத்துருக்காரு. எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை மீதான சீமானின் இந்த பாசத்தை? எப்படி பார்க்குறீங்க? இதை நம்ம தலைக்கறி தனியாக குடல் தனியாக பிரித்து தான் பார்க்கணும், காலு தனியாக. ஏன்னா ஒன்றா குழம்புல போட்டோம்னா நல்லா இருக்காது. தலைக்கறியை முதல்ல பார்த்துப்போம். வாங்கி திங்கிற சோத்துக்கு சோறை தானே போடுறான், அதுக்கு உப்பு போடுறதுல நன்றி விசுவாசமாக நடந்தாகணும். பிஜேபி போடுற சோத்துக்கு தமிழ்நாடு பிஜேபி தான் அதுக்கு ஏற்பாடு பண்ணது. குருமூர்த்தி தான் ஏற்பாடு பண்ணதுனாலையும் இந்த தமிழன்ற இதை வச்சு அரசியல் பண்ணுறதுனாலையும் தமிழர்கள் சார்ந்து எவன் இருந்தாலும் அவனை இழுத்து போட்டு நக்கிறதுன்றது சீமானோடைய இது. இப்போ இவங்க ஒரு கொள்கை வேறையா, இவருக்கு அவர் கொள்கை வேறையா இருந்தாலும் அவர் தமிழர்ன்றதுனால இது பண்ணாங்க. அப்புறம் எதுக்கு நீ தமிழ்நாட்டில் போட்டி போடுற? தமிழ்நாட்டில் போட்டி போடுறவங்களாம் தமிழன் தானே. உன் சொந்தக்கார லேடி இருக்கே, அது எது போட்டி போடுறேன்னு சிலர் கேட்டிருக்காங்க. நீ வேறு எவனெல்லாம் தமிழன்னு ஏற்றுக்க மாட்டேன். உன் சொந்தக்கார லேடி ஒன்று இருக்குல்ல, உன் ஜாதிக்கார லேடி, அப்போ அதை எடுத்து நீ போட்டி போட்டுருக்கக்கூடாது இல்லை, போட்டி போடக்கூடாதுல்ல. இல்லை அட்லீஸ்ட் உன் ஜாதிக்காரனுக்குனாலும் நீ விசுவாசமாக இருக்கணும்ல. ஸோ அப்படிப்பட்ட கேள்வியை தான் கேட்பாங்க. இப்போ சீமான் ஒரு மானங்கெட்ட கூவன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இதில் அது கூவி இருக்குது வாங்கின காசுக்கு. அது மாதம் பேமெண்ட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த பேமெண்ட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட்டாகவும் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாகவும் பேசியிருக்கேன். அப்படி தான் நம்ம பார்க்கணும். இது ஒன்று நம்ம பார்க்கணும். இல்லை, அண்ணாமலை அவர்கள் மீதான அந்த, ஏன்னா இப்போ அந்த கண்டனம்ன்றது எல்லாருமே பார்த்தோம். தாக்கரே பிரதர்ஸ் ஏன் அப்படி சொன்னாங்கன்றது ஒரு காரணம் இருந்தாலும், அண்ணன் திடீர்னு அது எப்படி தம்பியை நீங்கள் அப்படி பேசலாம் அப்படின்றது. அவன் ஒரு செருப்பை கவ்வை கொடுத்து இன்னொரு செருப்பில் அடிப்பான். உன் கொள்கை என்னன்னு கேட்பான். ஒரே ஒரு வார்த்தை, என் கொள்கை தமிழர்கள் ஆளணும், மற்ற எவன் வேணாலும் வாழலாம், தமிழர்கள் தான் இங்கே ஆளணும், தமிழ் மண்ணில் யார் வேணாலும் வாழலாம், தமிழன் தான் ஆளணுன்ற. மராத்தியில் என்ன பிடுங்குறதுக்கு நீ அங்கே போகிற? அவன் மண்ணை அவன் தானே ஆளுவா, அவன் பார்த்துக்க மாட்டான், அவன் அரசியல். நீ காசு வாங்கி திங்கிறல்ல ஒரு கும்பல்கிட்ட, அந்த கும்பலை சேர்ந்தவன் இங்கேருந்து அங்கே போய் பேசினா அவன் சிறப்பு கல் அடிக்க மாட்டானே. காலை வெட்டுவேன்றதோடு விட்டானே, சொன்னதோட.
திருப்பி போனால் அதை செஞ்சுருவாங்க. மராத்திகள் வந்து செய்யக்கூடிய ஆளுகள் தான். ஆட்கள் தான், அவங்க ஏற்கனவே செஞ்சுருக்காங்க. பீகாரிக்காரனை பூரா ரயில்வே ஸ்டேஷனில் அடித்து அதே வண்டியில் ஏற்றி விட்ருக்கேன் அடிச்சு. அதெல்லாம் பீகாரி வந்து சார். ஆமாம், பரீட்சை எழுத ரயில்வே பரீட்சை எழுத போனோன்னே அங்கேயே அடி தொவன்னு ஸ்டேஷனில் அங்கங்கே தெரிச்சு ஓட அந்த ஸ்டேஷனில் போய் நிற்கிது. பீகார், பாட்னா, மும்பை எக்ஸ்பிரஸ் ஓகே. வீட்டியில் போய் நிற்கிது. நின்ன உடனே இறங்க அடி, ஓட அடித்து அதே வண்டியில் ஏற்றி தமிழ் படம் மாதிரி துரத்தி விட்டாங்க. அதனால் அவர்கள் வந்து செயல்படக்கூடியவர். அதுவும் குறிப்பாக ராஜ் தாக்கரே. உத்தவ் தாக்கரே வேறு ஸ்டைல், ஆதித்யா தாக்கரே உத்தவ் தாக்கரோட பையன், அவர் வேறு ஸ்டைல், அவங்கெல்லாம் வேறு மாதிரியா மாறிட்டாங்க. ஆனால் ராஜ் தாக்கரே வந்து சீமானோட 3 மடங்கு பெரிய ஆள். சீமான்லாம் சும்மா கத்துறதோடு சரி, விரட்டினா ஓடி போயிடும். ஆனால் ராஜ் தாக்கரே இறங்கி அடிப்பாப்புல. ஏன்னா இந்த மும்பையில் ஒரு டைம் என்ன ஆச்சுன்னா, இந்த ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க, டோல் பிரச்சனை. எல்லா டோலையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க, தொடவே முடியல. அதுக்கப்புறம் டோலை குறைச்சாங்க, கட்டணத்தை குறைச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு போராளி, மராத்திய போராளி தான் யார். ஏன்னா நம்ம ஒவ்வொரு இனத்துக்கு, நம்ம தமிழன்றதுக்காக மித்தவெல்லாம் சொம்ப தமிழன் தான் பெரிய ஆளுன்னு சொன்னோம்னா நம்மளோட கேடு கேட்டவன் அவனு இருக்க மாட்டான். அவன் மண்ணில் அவன் பெரிய ஆள். இப்போ ராஜ் தாக்கரே ஒன்று செய்யணும்னு நினச்சா அப்படின்னா இவங்க மாதிரி ஊல்டக்கறிலாம் கிடையாது. ராஜ் தாக்கரே இறங்கி அடிப்பாப்புல, முடிக்காம விட மாட்டாப்புல. ஏன்னா இதை செய்து முடித்திருக்கிறார்கள். சீமா என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மயிறு இருக்காது வாயில். வந்து வாய் இல்லைன்னா சீமானை காக்காவே தூக்கிட்டு போயிருக்கு நேரம், புரியுதா? வாய் தான் சீமான். ஸோ அதனால் சீமான் மாதிரி ஆட்கள் ஊல்டக்கறி உட்டாளக்கடியெல்லாம் வந்து அங்கே வேலைக்கு ஆகாது. அங்கே அடித்து துவச்சி ஓட 2000 ஓட விட்டுருவாங்க. ஏன்னா அவன் மண்ணில் போய் ஓ மண்ணில் வந்தால் ரைட்டு சொல்கிற, தமிழ் மண்ணில் தமிழன் தான் ஆளணும், மித்த எவனும் பேலக்கூடாதுன்ற. சரி ரைட்டு ஓகே. அப்போ அடுத்ததில் போனேன்னா உனையே அறுத்துருவாங்கல்ல, நீ எதுக்கு அங்கே போகிற? அவன் போனால் செருப்பை கழட்டி அடிக்க கூட தான் செய்வான். இவர் எதுக்கு போனாருன்னு இவருக்கு தெரியுமா? இல்லை, அதுதான் சொல்கிறேன், வாங்கின காசுக்கு கூவியிருக்காங்க ஒய்யான்ற மாதிரி தான் இது, புரியுதா? அவங்க கொடுக்குற பிஜேபிக்காரன் கொடுக்குற காசுக்கு அங்கங்கே கூவுறது தான் வேலை. வாரத்துக்கு ஒரு அசைன்மெண்ட்டு. அந்த ஆர்எஸ்எஸ் கும்பலோட போய் பேசுனது, பாரதியாரை பற்றி பேசுகிறது, இதை பற்றி பேசுகிறது, எச்சப்பொல பிழைக்கிறது தான் அவனோட வேலை. இல்லை, இந்த மாதிரி பேசும்போது நேரடியாகவே இவர் வந்து பிஜேபியோட தொடர்பில் இருக்காரு, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து வரும். ஆனால் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த தொடர்ந்து இல்லை சார், எனக்கு 4 எதிரி அப்படின்றார். தம்பி விஜய்க்குலாம் ஒரு எதிரி தான், ஒன்று திமுக அப்படின்றார். ஆனால் எனக்கு பாருங்க 4 எதிரி. திமுக எதிர்க்கிறேன், அதிமுக எதிர்க்கிறேன், பாஜக எதிர்க்கிறேன், காங்கிரஸ் எதிர்க்கிறேன். அதனால தான் அவன் யாருமே மதிக்க மாட்டான். இவனே நீ ஒரு ஆளே கிடையாது. ஏன் விஜய் கூட பேர் சொல்கிறதே இல்லையே. விஜய் கூட, அதாவது கடை நிலையில் உள்ள அரசியல்வாதி விஜய். தமிழ்நாட்டில் அரசியலே தெரியாத அரசியல்வாதி. நீ சீன்லேயே இல்லைன்றால அங்கிட்டு போ அப்படின்னு. அந்த ஏட்டையா கதை தான். அவன் எப்படி ஒழுங்காக நிற்கிறான், போய் காசு வாங்க வந்தேன்னா காசு வாங்கிட்டு போயிட்டே இரு அப்படின்ற மாதிரி. உனக்கு இதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கலான்ற கேட்ச் பிடிக்கிறது, கேட்ச் பிடிக்க தெரிலன்ற மாதிரி விஜய் அசிங்கப்படுத்திட்டாப்புல, புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த நிலமை தான் சீமானுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறான், ஆந்திராவில் போய் தமிழர்கள் 20 பேரை கொண்டுட்டாங்க. ஆமாம், ஏன்டா திருட்டு பயல, உன் வீட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு நீ ஆள் இல்லாதப்ப நுழைஞ்சு உன் வீட்டில் அண்டா பாத்திரத்தெல்லாம் திருடிட்டு போயிடான்னா அவன் தமிழன், நீ கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட்டுருவியா? பாவம் தமிழர் 4 பேர் வந்து நம்ம வீட்டில் திருடிட்டு போயிருக்காங்க, தமிழ் மண்ணில் அவர்களுக்கு திருட்டுறக்கு உரிமை இல்லைன்னு சொல்லுவியா நீ? தமிழ் திருட்டு பையன் வேறு, தமிழை வேறு. தமிழ் பத்திரிகையாளர்கள் 4 கேள்வி கேட்டாலே டென்ஷன் ஆகிற. அப்போ தமிழ்காரன் கேட்குறக்கு நீ ஏன் டென்ஷன் ஆகிற? அவன் ஆந்திராக்காரன் வந்து உன்ட்ட கேள்வி கேட்டான். வேறு அசிங்கமாக பேசலாம், நமக்கு அப்படி பேசி பழக்கம் இல்லை. சீமான் அந்த மாதிரி நம்ம பேசுனதில்லை. எவனோ ஒருத்தர் இருக்கான், அவனோ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே பூந்து ஏதோ ஒன்று பண்ணிவிட்டான்னா என்ன பண்ணுவேன்? நீ தமிழன் தானே விட்டுருவியா? அப்படி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க மிஸ்டர் சீமான்? இல்லை சார், அவர் எழுதுனதை படித்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். தம்பி அண்ணாமலையின் கருத்தியல், கோட்பாடு, அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் முற்றிலும் முரண்படுகிறோம். எப்படி? அதற்கு நேர் எதிரான அரசியலை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எங்கே எடுக்கிற நீ? இருப்பினும் தம்பி அண்ணாமலையின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக தம்பி அண்ணாமலை மும்பையில் கால் வைத்தால் வெட்டுவேன் என்னும் கொடும்போக்கு ஒருபோதும் ஏற்புடையதல்ல. அண்ணாமலை ஒரு தனிநபர், ஒரு கட்சியை சேர்ந்தவர், குறிப்பிட்ட கொள்கையை ஏற்றவர் என்பதை மட்டும் கருத்தில் கொண்டு பேசுவது ஏற்புடையதல்ல. ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற தனியொருவரை மட்டும் அவமதிப்பல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் அவமதிப்பதாகும். அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. மக்களை வழிநடத்தும் மதிப்புமிக்க அனுமதிக்க முடியாது. நீ என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணுவ நீ? அறிக்கை கொடுத்துருக்கல சார், என்ன பண்ணுவ நீ? புடுங்கிடுவியா நீ போய்? இதெல்லாம் வந்து இனவாத மோதலை உருவாக்கி அங்கே உள்ள தமிழனுக்கு மராத்திக்காரனை எதிராக திருப்பி விடுறது. அங்கே பார்ப்பான் இல்லை, அதாவது இவன் தமிழ் பிரதிநிதியும் கிடையாது, இவன் வந்து ஆர்எஸ்எஸ் பிரதிநிதி, காசு வாங்கிட்டு. ஏன்னா ஆரம்பத்திலே சேரலைன்றனால இடைப்பட்ட இதில் சேர்த்துக்கிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இங்கேருந்து அறிக்கை விடுறதுன்னு வாயிலாக என்ன ஆகும்னா, அங்கே உள்ளவன் பார்ப்பான்ல, அப்போ தமிழனுக்கு ஆதரவானா அங்கே உள்ள தமிழனை போட்டு அடிப்பான்ல, அப்போ இன உணர்வை தூண்டி விட்டு பார்த்தியா தமிழா அடிச்சிட்டான் அப்படின்னு. ஒரு செருப்பை கவ கொடுத்து நீ ஒரு செருப்பால் அடிப்பான் நீ அங்கே போனேன்னா. ஏன்னா நீ யார் அங்கே போய் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு?
உனக்கு நீ ஒரு கட்சி நடத்துவ, நீ வந்து தமிழை ஆளலாம் எவனும் பேளக்கூடாதுன்னுவ. அப்புறம் என்ன மயிருக்கு அங்கே போகிற? எதுக்கு அடுத்த மண்ணுக்கு போகிற நீ? அதுக்கு ஒருத்தன் போவான் பிரச்சாரம் பண்ணுவான், அவனை சும்மா விட்டுட்ருப்பானா? தமிழ்நாட்டுக்காரன் எல்லாம் இழிச்சவாயனா? அடிச்சு காலை வெட்டுவேன்னு சொன்னதோட போனால் வெட்டுவாங்க. போக சொல்லுங்கள் அண்ணாமலையை பார்ப்போம். போவன்றாரு. மான வெக்கம் ரோசம் இருந்தால் அண்ணாமலையை திருப்பி போய் அங்கே நிற்க சொன்னீங்கன்னா நம்ம தமிழை நான் ஏற்றுக்கலாம். நிச்சயமாக உண்மையிலே ஏற்றுக்கலாம். நீ போய் இதே நான் இந்த வந்துட்டேன் பாருன்னு சொல்லி பாரு. மகாராஷ்டிராவில் ஏதாவது ஒரு மூலையில் போய் நீ காலை வச்சு நீ தமிழன்னு நாங்கள் ஒத்துக்கிறோம். சீமான் என்ன சப்போர்ட் பண்ணுறோம்? நம்மளே சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணனே கூட்டு போவார். அண்ணன் கூட்டு செதைச்சிருவாங்க, செதைச்சி விட்டுட்டு போயிடுவாங்க, அலற விட்டு போயிடுவாங்க. நீ போகவே முடியாது பாம்பே பக்கம். சீமானு சும்மா கூட போக முடியாது. மும்பைக்கு இந்த கமநாட்டி போய் என்ன தமிழெல்லாம் ஆளணுன்ற ரைட்டு ஓகே. அங்கே போய் எதுக்கு நீ பிரச்சாரம் பண்ண பிஜேபிக்காரனுக்கு? அப்போ தமிழன் போய் அங்கே ஆளலாம், இப்போ இங்கே வந்து ஆளுனா நீ கட்சி நடத்துவியா? நீ தமிழ்ச்செல்வன் போய் பிரச்சாரம் பண்ணப்போ இப்போ என்னத்துக்கு பண்ண? நீ பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ண போயிருக்க, கேட்டால் தமிழன்ற. பிஜேபிக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணுற, கேட்டால் தமிழன்ற. பிஜேபி கூட்டத்தில் பங்கேற்று கேட்டால் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரனை தமிழன்ற. நீ வாங்கி திங்கிறதுக்கு ஒரு இது இல்லையா? வாங்கி திங்கிறதுனால ஒரு நியாயம் வேணும்ல. என்ன முதல்ல தமிழன்ட்ட பிச்சை எடுத்தால் ரைட்டு ஓகே, அதை ஏற்றுக்கலாம். சரி, அவன் அரும்பாடுபட்டு உனக்கு உண்டியலில் காசை போட்டு அனுப்புனா ரைட்டு, தமிழன் காசை வாங்கி தின்ன ஒன்று அவன் ஏமாறுறான், இல்லை நீ கேட்டு கேட்டால் போன்னு விட்டுடலாம். இவ்வளோ நாள் அப்படி தான் நம்ம எதுவுமே விமர்சனம் பண்ணவே இல்லை. தமிழன் காசு ஊர் பூரா கொள்ளையடிச்சு வச்சு ஒரு கும்பல் ஓடி போயிடுச்சு. அந்த காசை வாங்கி நீ தின்னுக்கிட்டு கட்சி நடத்திக்கிட்டு இருந்த வரைக்கும் ஓகே. நீ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரன் காசை வாங்கி தின்னுவிட்டு நீ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அவனை எப்படி இது பண்ண முடியும், விட்டு வைக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, எல்லா மோசமான செயலையும் நீ செய்கிற. நீ பொம்பளை விஷயத்துலேயும் இது பண்ணுற, காசு விஷயத்துலேயும் நீ கேடு கட்டவன். ஏன்னா இந்த அரசியல் விஷயத்தில் அப்போ அகப்பெரும் டுபாகூர் நீ காட்டி கொடுக்குறதுல நீ உன்னை மாதிரி நம்பர் 1 எவனுமே கிடையாது இந்த தமிழ் மண்ணில். தமிழனை காட்டி கொடுக்குறதுல சரி நீ தமிழனான்னு பார்த்தா அதுவும் இல்லை. சரி, இப்போ இவ்வளோ இதையும் வச்சுக்கிட்டு நீ பேசின அப்படின்னா தமிழ்நாட்டில் வேணால் விட்டுருவாங்க. சரி ரைட்டு, ஏதோ பேசி போகிறான்னு. நீ மகாராஷ்டிராவில் போயோ இல்லை வேறு எங்கேயா பஞ்சாபில் போயோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட்டில் போய் பேசினேன்னா இப்போ இதை எதுக்குன்னா அண்ணாமலையை தூக்கி போட்டு வெளுக்க போகிறாங்க அவங்க. சீமான் போக போகிறதில்ல மகாராஷ்டிராவுக்கு, இன்னி விட மாட்டாங்க, போகவும் முடியாது. போனால் துவைச்சிடுவாங்க, வச்சு அடித்து துவைச்சி இப்போ காய போட்டு விட்ருவாங்க. கர்நாடகாவுக்குள்ளே சீமான் போக முடியாது, கேரளாவுக்குள்ளே சீமான் போக முடியாது. கேரளாக்காரங்க கூட பார்த்தா விட்ருவாங்க, சரி ஏதோ ஒன்று. ஆனால் கர்நாடகாலேயோ இல்லை இதுலேயோ வந்து இப்போ முக்காடு போடாமல் போகவே முடியாது சீமான். என்ன இது அண்ணாமலைக்கு எதிரான செயல். ஆமாம், அண்ணா வெட்டுறா பார்ப்போன்றது தான். அவங்க ஒரு துருப்பிடிச்ச தகரத்தை எடுத்து அண்ணாமலை கிழிச்சு விட்டாங்கன்னா யார் செப்டிக் ஆகி சாகிறது? புரியுதா அவங்களுக்கு? அண்ணாமலைலாம் போனால் துவைச்சிடுவாங்க அடுத்த டைமு. அவங்க மராத்திக்காரங்களாம் விட மாட்டாங்க. அது ராஜ் தாக்கரே பயங்கர டேஞ்சர். உத்தவ் தாக்கரே கூட வேறு. அவங்க சாம்னா பத்திரிகையில் எழுதிட்டாங்கன்னா முடிக்காமல் விட மாட்டாங்க. முடிக்காமல் மீன்ஸ் கொள்கை ரீதியாக முடிக்காமல் விட மாட்டாங்க. இல்லை சார், அந்த வடிவேல் இந்த தீப்பொறி திருமுகம்னு சொல்லி ஒரு கேரக்டர் வரசா விடவே மாட்டேன். கரெக்ட், அது நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. அண்ணாமலை இறங்குனா இந்த பேப்பரில் இதுவும் போகும். வைக்கோலை பற்ற வைக்கிறதுக்கு இல்லை சார் கொஞ்சம் நெருப்பு கூட்டுன்னு சொல்லி இது பண்ணுவானுங்க. அப்போ கூட இருக்கிறவன் வந்து அண்ணன் யார் தெரியுமான்ற மாதிரி பேசி சேர்த்து விட்ருவாங்க, இல்லை தேய்ச்சி விட்ருவாங்க வைக்க போகிறப்பல. அந்த மாதிரி தான் சீமான் பண்ணுறது. கொண்டு போய் அண்ணாமலையை வச்சு தேய்க்க போகிறாங்க. இவங்கிட்ட சாஃப்டாக பேசக்கூடாது, ரகடாக பேசணும். ரெண்டும் கலந்து பேசி என்னை அனுப்பிட்டானுங்க. நீ போய் ஏதாவது 7:30 கூட்டிடாத. ஏன்னா அன்னைக்கு தப்பி வந்தது அண்ணாமலைக்கு தான் தெரியும் எப்படி ஓடி வந்தாப்புல. ஏர்போர்ட் வரைக்கும் துரத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஏர்போர்ட் வரைக்கும் துரத்திருக்காங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே சிஏஎஸ்எஃப் இருந்ததுனால தப்பிச்சாப்புல. இல்லை ஒரு அந்த பேசிட்டு சாயந்தரமாக கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டாப்புலன்னு வைங்க அண்ணாமலை. அவ்வளோதான், கீழே கிடக்கிற தகரத்தை எடுத்து கூட கிழிச்சு விட்டுருப்பாங்க காலை. ஆனால் இன்னி போக முடியாது அங்கே. இங்கே வந்து கத்தலாம். அதுக்கு வேறு உதாரணம்னு நான் சொல்லுவேன், நல்லா இருக்காது அது சொன்னேன். அங்கே முக்கில் வந்து கத்தலாம். அடி வாங்கினது இங்கே, அங்கே போய் கத்தணும். உன் ஆட்சி தான் நடக்குது டெல்லியில், மகாராஷ்டிராவில் உங்கள் ஆட்சி தான் நடக்குது, போக சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த முதலமைச்சர் சொல்கிறாயோ அவன் அந்த லூசி, அவனா விவரம் தெரியாமல் ஏதோ பேசிவிட்டான் சின்ன பையன், அதை போய் நீங்கள் இது பண்ணுறேன்னு அவன் சப்பையாக்கி விட்டு போயிட்டாங்க. இதுக்கு ஒரு போராட்டமா? ஏதோ ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஒரு சப்ப பையன் ஏதோ ஒன்று பேசிட்டா அவன் எந்த பதவியிலையும் கிடையாது, ஏன் இதை வச்சு தலையை எடுக்கிறீங்க அப்படின்னு யார் சொல்கிறான்? ஃபட்னாவிஸ் சொல்கிறான். மானம் போச்சா? கேவலப்படுத்தி விட்டாங்களா, அசிங்கப்படுத்தி விட்டாங்க. ஸோ இப்படி இருக்கையில் இவர் வேறு வாங்கின காசுக்கு கூறாரு இங்கே உட்காந்துக்கிட்டு, என் தம்பியை தொட்டு பாருங்க. இது இவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு, அந்த நாம் தமிழர் கட்சியில் எதிரொலிக்குது. அதெல்லாம் அண்ணன் என்ன திடீர்னு ஏதாவது ஒன்று போடுறாரு இந்த மாதிரி தம்பிகள். அவங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு அந்தளவு, அதாவது விஜய் கட்சியில் இருக்கவங்களோட ஒரு படி மேலே, அவ்வளோதான். கொஞ்சம் தமிழ் பற்று உள்ளவர்கள். விஜய் கட்சியில் இருக்கவங்க தமிழ் பற்றுனா என்னன்னு தெரியாது. ஆனால் சீமான் கட்சியில் இருக்கவங்க தமிழ் பற்றுன்னு ஏமாந்து சீமான் கூட போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு தான் படிநிலை மேலே.
இது எப்படி புரிஞ்சுப்பாங்க? ஒரே படம் தான். பால்கனியில் உட்காந்து பார்க்குறான், அவன் கீழே உட்காந்து பார்க்குறான், அவ்வளோதான். படம் 2 பேரும் ஒரே படத்தை தான் பார்க்குறாங்க. இப்போ பால்கனி இதில் உட்காந்து பார்க்குறேன், வித்தியாசம் இல்லை, வேறு ஒன்றுமே கிடையாது. வேறு படம் வேறு தேட்டர்லாம் கிடையாது. 2 பேரும் பார்க்குறது ஒரே படம் தான். இப்போ அண்ணாமலை, இப்போ சீமான் இப்படி போட்டோம்னா அண்ணாமலையோட ரியாக்ஷன், அண்ணன் நமக்காக அப்படி நினைக்க மாட்டாப்புல. உள்ளுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரி நம்மளை கோர்த்து விட பார்க்குறாங்க வாங்கின காசுக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ இதை பெரிய இஷ்யூ ஆக்கி விட்டோம்னா நாளை பண்ண அண்ணா மும்பை பக்கமே போக முடியாதுல்ல. இவன் தாண்டா பெரிய வேலையாக பார்த்து விட்டான் அப்படின்ற மாதிரி. நாளைக்கு சும்மா கூட ஒரு டூர் போகிறோம், இல்லை ஒரு குடும்பத்தோட ஒரு இது போகிறோம், மும்பையை சுற்றி பார்க்கணும், ஒய்ஃபே சொல்கிறாங்க, நம்மளை ஒய்ஃபோ இல்லை யாரோ சொல்கிறாங்க, போக முடியாதே. அவங்க ரெடியாக கரண்டியோடு நிற்பாங்க, இதோட நிற்பாங்க, காலை உடச்சினாலும் விட்டு போவாங்க. மராத்திகள் வந்து அது ராஜ் தாக்கரே ஆட்கள் வந்து பயங்கரமான செய்யாம வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸை பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி தான் இருக்குது. எதை இப்போ எப்படியும் அண்ணாமலையை முடிச்சு விடுறதுக்கு சீமான் வந்து இங்கேருந்தே வேலை பார்த்த மாதிரி தான் தெரியும். சீமானால் அண்ணாமலை உயிருக்கு ஆபத்து. ஆமாம், அதான் அண்ணாமலையை முடிக்க சீமான் முடிவு, ஆட்டத்தை துவங்கிய சீமான் அப்படி போடுங்க. அண்ணாமலையை முடிக்க ஆட்டத்தை துவங்கிய சீமான். இல்லை, எல்லாம் யோசிக்கும் போது சார், திடீர்னு ஒரு புதிய கட்சி வரும்னு எடப்பாடி சொன்னதெல்லாம் டக்குன்னு யோசனை வருது. அண்ணன் இப்படி பேசணுன்னு ஒருவேளை இருக்குமோ அப்படி. இல்லை, போக மாட்டாப்புல. சீமானை பொறுத்த அளவுக்கு இது நாம் தமிழர் நாசமாக போகணும், நான் இல்லைன்னா நாசமாக போயிடணும், நான் மட்டும்தான் அதில் இருக்கணும், எவனும் எம்எல்ஏ எம்பி ஆயிடக்கூடாது, எவனும் பொழைச்சிடக்கூடாது, கவுன்சிலர் கூட ஆயிடக்கூடாது, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு சீமான் நிற்கிற ஆள் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டாப்புலன்னு வச்சுங்களேன், ஒரு தம்பி ஆகிட்டார். அப்போ எப்படி இருக்கும்? சீமான் சாதாரண ஆள், ஒரு எம்எல்ஏ வருவாப்பில், அப்போ சீமான் எந்திரிச்சு நிற்கணுமா இல்லையா? வாங்க தம்பி வணக்கம் அப்படிங்க. அப்போ என் சீமானோட டிக்னிட்டி என்ன ஆகும்? அதனாலே சீமான் நம்மளை விட ஒரு இன்ச்சு கூட எவனும் வளர்ந்துருக்கக்கூடாது அப்படின்றதுல கரெக்டாக இருப்பாப்புல. கவுன்சிலர் ஆனான்னா கூட வாங்க தம்பி, கவுன்சிலர் தம்பின்னு கூப்பிடணும். அதனால் எவனையும் ஆக விட மாட்டாப்புல, எவனையும் வாழவும் விட மாட்டான். நம்ம வசூலை போட்டு நம்ம பாட்டு பிஜேபிக்காரன்ட்ட காசை வாங்கி அவன் இருக்க வரைக்கும் அவன், இல்லை அடுத்து காங்கிரஸ் வந்துட்டானா காங்கிரஸ்காரன்ட்ட காசை வாங்கிட்டு அப்படியே கட்சியை நடத்திக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு பிள்ளைகள்கிட்ட படிக்க வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிவிட்டு முட்டா பயல்கிட்ட போய் வாய்க்கிலேயே பேசி கைத்தட்டு வாங்கிட்டு, இப்போ பாரதியார், பாக்கியராஜ், பாரதி ராஜா இவங்களை பற்றி ஏதாவது ஒன்று பேசி பொழப்பு. வித்தக்கார மாதிரி தான், தெருவில் வித்த காட்டுவாங்கல்ல, கம்பியில் நடக்கிற வித்தை, அதே தான் சீமான். அங்கங்கே தெருமுக்கில் போய் வித்த காட்ட வேண்டியது, எல்லாம் கை தட்டுவாங்க, வளையத்தில் தீயை வைக்க வேண்டியது, அதுக்குள்ளே பாய வேண்டியது. இப்போ பிஜேபிக்காரன் அதை செய்ய மாட்டான், ஏன்னா தீ பிடிச்சி செத்துட்டோம்னா என்ன பண்ணுறேன்னு பயப்படுவான். ஆனால் இந்த கரடி அதை செய்யும். அதனால் இது காட்டுற வித்தையை பார்த்து அவன் கை தட்டிட்டு நமக்கு சாதகமாக நல்லா கூவுதுன்னு சொல்லிட்டு நல்லா கம்பியில் நடக்கிறான் பாரு அப்படி, எனக்காக வளையத்தில் பாயிறான்னு சொல்லி வச்சு வித்தை காட்டிட்டு காசை போட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக சார், அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. என் நெஞ்சில் குடியிருக்கும்